வேலை பார்த்துட்டு போறப்பதான் இவனை வாட்ச் பண்ணி நேற்று வீட்டுக்கு போனோன்னே வெட்டியிருக்காங்க. இவனை மேல எஃப்ஐஆர் போட்டு கேஸ் பண்ணும். மயிலாடுதுறை அருகே அடியாமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் குமார். இவருக்கு வைரமுத்து என்ற மகனும் 2 மகள்களும் உள்ளனர். 2 வீலர் மெக்கானிக் வேலை பார்க்கும் வைரமுத்து அதே பகுதியை சேர்ந்த மாலினி என்பவரை 10 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். மாலினி சென்னையில் தங்கி ஷாப்பிங் மால் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். காதலர்கள் இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். மாலினியின் தாயார் விஜயா வேறு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் மகளின் காதலுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அடிக்கடி இரு குடும்பத்தினருக்கும் இடையே பிரச்சனை நிலவி வந்தது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாலினியின் தாயார் விஜயா இளைஞர் வைரமுத்து வேலை பார்க்கும் இடத்திற்கு சென்று அவரிடம் பிரச்சனையில் ஈடுபட்டு அப்பவே உன்னை தட்டி இருக்க வேண்டும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். தொடர்ந்து மாலினியின் குடும்பத்தார் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இரு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மாலினி வைரமுத்துவை திருமணம் செய்து கொள்வேன் என்று தெரிவித்துள்ளார். இதனால் மாலினியின் குடும்பத்தினர் தங்கள் மகள் மாலினி தங்களுக்கு தேவையில்லை என்று எழுதி கொடுத்து விட்டு சென்றதால் மாலினி வைரமுத்துவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதையடுத்து வைரமுத்துவிற்கும் மாலினிக்கும் பதிவு திருமணம் செய்து வைப்பதாக வைரமுத்துவின் பெற்றோர்கள் கூறியுள்ளனர். தொடர்ந்து மாலினி பதிவு திருமணத்திற்கான சான்றிதழ்கள் எடுப்பதற்காக சென்னைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் திங்கட்கிழமை இரவு வீட்டிற்கு திரும்பிய வைரமுத்துவை வழிமறித்த மர்ம நபர்கள் ஓட ஓட விரட்டி சரமாரியாக அரிவாளால் வெட்டியுள்ளனர். பலத்த காயத்துடன் உயிருக்கு போராடிய வைரமுத்துவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக காதலியான மாலினியின் தாய் விஜயா, சகோதரர்கள் குணால், குகன், சித்தப்பா பாஸ்கர் மற்றும் சுபாஷ், கவியரசன், அன்புநிதி உள்ளிட்டவர்கள் மீது இறந்த வைரமுத்துவின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சுபாஷ், கவியரசன் உள்ளிட்ட 3 பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். தலைமறைவாக உள்ள மாலினியின் தாய் விஜயா, சகோதரர்கள் குணால், குகன், சித்தப்பா பாஸ்கர் உள்ளிட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காதலன் குடும்பத்தினர், உறவினர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் அரசு மருத்துவமனை அருகே மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையிலிருந்து ஊர் திரும்பிய காதலி மாலினி தோத்து போய்விட்டோம் என்று கதறி அழுத நிலையில் தனது காதலனை கொலை செய்த தாயார் விஜயா உள்ளிட்ட குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் 6 நபர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் இதுவரை 3 நபர்களை காவல்துறையினர் பிடித்து விசாரணை செய்து வருவதாகவும் மற்றவர்களை கைது செய்ய 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக எஸ்பி தெரிவித்தார். மாலினியின் தாய் வேறு சமூகம் என்பதால் அதனை சுட்டிக்காட்டி வழக்கு பதிவு செய்ய சொல்லி போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் ராஜ்குமார்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.